ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி, நீங்கள் கலக்குங்க ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. முதல்ல நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நம்ம என்னெல்லாம் மனசில் நினச்சோமோ அதை இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப அழகாக எல்லாருமே பேசிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்த ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். என்னப்பா இவ்வளோ சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் இன்றைக்கான எபிசோட் மறக்காமல் கண்டிப்பாக டிவியில் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கான எபிசோட்டை பற்றி, இந்த கதையை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. சரி, இப்போ கதைக்கு வருவோம். நம்ம ஆனந்தி அவங்களோட ஆட்டத்தை அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக கலக்குனாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது எலக்ட்ரிஷியன் வந்தார்ல, அவங்க ஜெயராமன் சொல்லிட்டு ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் வேறு இருக்காங்கல்ல லட்சுமி, அவங்கள கூப்பிட்டு முன்னாடி சொன்னால் எப்படி சொல்ல முடியும், அடி வெளுத்து விட்ருவாங்கல்ல. ஆனாலும் இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க சொல்லிட்டாங்க, அடுத்து உங்கள் கூட டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூப்பிட்டாங்க, கிளம்பிடுறாங்க. அந்த ஜெயக்குமார் அங்கேருந்து ஓடி போகிறாங்க. வீரா ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்க. ஆனால் வீராவோட நடிப்பை பாராட்டி ஆகணுங்க. பயங்கரமாக அப்படியே நடிப்பு அரக்கன் மாதிரி இந்த எஸ்ஜே சூர்யா இருக்கார்ல சினிமாவில், அவர் மாதிரி அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி நடிக்கிறாருங்க இன்றைக்கான எபிசோட்லேயும். அப்போ ஆனந்தி அவங்களோட விஷயத்தெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. வீராவால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. இப்போ ஆனந்தியோட அப்பா இன்றைக்கான எபிசோடில் பேசுகிறார் பாருங்க. உண்மையிலுமே மெசேஜ் சொல்லணும். அதான் இது மாதிரி தாங்க. நான் அதான் ஏற்கனவே புலம்புனது இதுதான். படமாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சமுதாய உணர்வை கொஞ்சம் மனசில், அதாவது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், ஒரு வேலை செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயமாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடில் ஆனந்தியோட அப்பா அப்படியே ரொம்ப அழகாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியில் சொல்லி வந்தது என்னோட பொண்ணு ஒரே ஒரு ஆனந்தி தான். ஆனால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது, வாழ்க்கை கொடுமை அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஆனந்திங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமான எத்தனை சதவீதம், 1000 கோடி எத்தனை சதவீதமாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு உண்மையை ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நான்லாம் பார்த்துட்டு அப்படியே எமோஷனலாகி கண் கலங்கி, அதனால தான் ரிவ்யூ பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி நான் முன்னாடியே போட்டுருந்துருப்பேன். அந்த அளவுக்கு சூப்பராக பேசுனாங்க அவங்க அப்பா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ரத்தனமாக இருந்துச்சு, முத்தாக இருந்துச்சின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஆனந்தியும் சொன்னாங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தா ஜட்ஜை வீரா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தீர்ப்பு இப்படி சொல்லுவியா அப்படி சொல்லுவியான்னு. ஜட்ஜு ஏற்கனவே செம்ம கோபத்தில் இருந்தாங்களா, அதனால் சொன்னதுக்கப்புறம் வாயை மூடிக்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீரா, நீ என்ன ஜட்ஜு சொல்கிறது, நானே சொல்கிறேன் அப்படி தீர்ப்பு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன இவங்க சின்ன வயசில் பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் ஆனந்தியை கொடுமைப்படுத்துனாங்களோ அதெல்லாம் மறுபடியும் ஒரு பெரிய வாக்குமூலமாக சொல்கிறாங்க. பக்கத்தில் வக்கீல் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, நீ வாய மூடியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீரா பெரிய ஒரு அதான் அரக்கத்தனமான நடிப்புங்கிற பேரில் எப்படியெல்லாம் ஆனந்தியை கொடுமைப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னா கோச்சிக்காதீங்க, அந்த அளவுக்கு சும்மா கேனத்தனமாக அந்த மாதிரி பேசிட்டாங்க. அதில் வேறு சரியான கோவம் வந்துருச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும்போது அவங்க அப்பா எல்லாம் கோவப்பட்டது இல்லாமல் அவங்க அண்ணன் மனோகர் இருக்கார்ல, அவர் பாவங்க அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி, பாவம் ஒரு சூழ்நிலை கைதியாக தானே அந்த மாதிரி காசு வாங்கிட்டு இது மாதிரி இருந்துட்டாரு. அவருக்கெல்லாம் அப்படியே வெறி பிடிச்சி போச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜட்ஜுக்கிட்ட முறையிடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எங்கள் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு. இப்போ ஜட்ஜி சூப்பராக ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்த அந்த சூப்பரான தீர்ப்பு தான். ஆனந்திக்கு விடுதலை கொடுக்குறாங்க. அதாவது வீரா கிட்ட இருந்து வீராவால் பொறுத்துக்க முடியல. உடனே ஆனந்திக்கிட்ட பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறாங்க. உடனே நான் விட மாட்டேன் அப்படி இப்படி. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, ஏற்கனவே இருந்தாலும் இது சீரியல் தானே, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதே ட்விஸ்ட் தான். 1 வருஷம் ஜெயிலு, 25,000 ரூபா அபராதம் அப்படின்னு. 1 வருஷத்துக்கு அப்புறம் வீரா வெளியில் வர போகிறாங்க. அதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக அதாவது என்ன சீரியல் கதை ஓட போகுது. இப்போ குமரன் இவங்களுக்குள்ளார லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடையில் அவங்க பெரியமா பையன் ஆனந்திக்கும் லவ் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த கதையை இனிமேல் ஓட்டுவாங்க. ஆனால் அதுவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு இந்த கதையை பொறுத்து எந்த டவுட்டுமே கிடையாது. எதுவுமே நம்ம குறைச்சி பேச வேணாம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மனோகர் நேராக போய் வீராவோட கை சட்டையை பிடிச்சி கோத்து தூக்கிடுறாங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன்டானே, அப்பையும் பார்த்தோம்னா வீரா அடங்கலையே அதே மாதிரி தான் அந்த திமிரில் தான் பேசுகிறாங்க. இப்போ போலீஸ்லாம் எங்களுக்கு முன்னாடியே நீ மிரட்டியா, தோலை உரிச்சு தொங்க விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி மிரட்டி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா அப்புறம் என்ன, நம்ம ஆனந்திக்கு பாராட்டு தான், பாராட்டு எல்லாருமே பேசி எல்லாருமே நாங்கள் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்போம், உனக்கு சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கை வாழு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி எல்லாம் பாராட்டுறாங்க. நான் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் மறைச்சி தான் எப்பயுமே பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், என்ன தான் நம்ம ஒரு சின்னதாக ஏதோ நீங்களாம் புண்ணியமாக போதுங்கிற மாதிரி தான் நினச்சி நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் மதித்து பார்க்குறீங்க. ஏன்னா நம்மளோட சூப்பராக ரொம்ப அழகாக பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் பேசுகிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னா நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காமல் போயிருமே அப்படிங்கிறனால தான் ஒரு சில விஷயங்களை மறைச்சி தான் நான் பேசுகிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆனந்தி வெளியில் வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க, போய் உட்காந்து எல்லாம் டீ குடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இது பண்ணும்போது ஒரு சர்ப்ரைஸாக அவங்க அத்தை அந்த டிவைஸோட காப்பி, அதாவது உடனே அந்த ஆர்டர் கிடச்சிருச்சு கோர்ட்லேருந்து, அதையும் கொண்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை வாழுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஆனந்தி எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்காக டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட டீ அப்படியே
அப்படியே பக்கத்தில் எடுத்து மூக்குக்கிட்ட வச்சு அப்படியே முகந்து பார்க்குறாங்க. நம்மலாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் முதல் சண்டை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கும்போது அப்படியே இந்த மாதிரி தான் ஒரு சுதந்திரமாக மூந்து பார்த்து குடித்தாங்க. அந்த ஒரு ஃபீலோடு இன்றைக்கான எபிசோட் சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.